ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் கடந்த காலத்தில் இருந்து விடுபட 7 நுட்பங்கள் என்கிற தலைப்பில் முதல் பாகத்தை பார்க்கலாம். நம்மில் பலர் கடந்த காலத்தில் எப்போதாவது நம் வாழ்வில் நடந்த எதிர்மறையான நிகழ்வுகள் மற்றும் நிகழ்வுகளின் கனமான அல்லது சூட்சுமமான சுமையை சுமக்கிறோம். இது நமது தற்போதைய மனநிறைவின் அளவை வெகுவாக குறைக்கிறது. எதிர்மறையான கடந்த காலம் எந்த வடிவத்திலும் இருக்கலாம். நெருக்கமான அன்பான ஒருவருடைய இழப்பை நீங்கள் அந்த உறவு முடிந்த காரணத்தினாலோ அல்லது திடீர் மரணத்தினாலோ அனுபவம் செய்திருப்பீர்கள். நீங்கள் ஒரு கடுமையான உடல் நோய் அல்லது ஒரு மெல்லிய பொருளாதார இழப்பை சந்தித்திருப்பீர்கள். நீங்கள் மனம் அல்லது உடல் அளவில் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருப்பீர்கள். அலுவலகத்தில் சக ஊழியரால் நீங்கள் சரியாக நடத்தப்பட்டிருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஒரு தகாத செயலை செய்து பல வருடங்கள் கடந்த பிறகும், இது போன்ற பலவிதமான சம்பவங்கள் நடந்த பிறகும் இதுவரை வருந்துகிறீர்கள். நமது உணர்வில் இருந்து எதிர்மறையான கடந்த கால நினைவுகளை அகற்ற 3 வெவ்வேறு வகையான செயல்முறைகள் உள்ளன. மாற்றி அமைத்தல். எதிர்மறையான கடந்த கால நிகழ்வு நேர்மறையான நன்மை பயக்கும் உருவமாக மாற்றப்பட்டு பின்னர் உணர்வில் சேமிக்கப்படுகிறது. மறத்தல். கடந்த கால எதிர்மறை நிகழ்வுகளின் ஞாபகங்கள் மறக்க வைக்கப்படுகின்றன. அவை நம் உரையாடல்களிலோ அல்லது உணர்வு மனதிலோ அல்லது எண்ணங்களிலோ இருப்பதில்லை. ஆனால் அந்த நினைவுகளின் அடையாளங்கள் ஆழ் மனதில் இருக்கிறது. அழித்தல். எதிர்மறையான கடந்த காலத்தில் அடையாளங்கள் உள்ளுணர்விலோ ஞாபகத்திலோ இருப்பதில்லை. ஆழ் மனதில் கூட அவை நீக்கப்பட்டு விடுகின்றன. இந்த நீக்குதல் செயல்முறைகளுக்கு ஆன்மீகத்தின் பல்வேறு விதமான அம்சங்கள் அல்லது நுட்பங்களின் உதவியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாகும். அடுத்த 2 நாட்களின் செய்திகளில் இது போன்ற 7 வெவ்வேறு ஆன்மீக நுட்பங்களை விளக்குவோம். அவை நம் வாழ்வில் இணைக்கப்பட்டால் நாம் லேசாக இருப்பதற்கும் கடந்த கால உணர்வுகளில் இருந்து சுதந்திரமாக இருக்கின்ற உணர்வை அனுபவம் செய்வதற்கும் அவை உதவுகின்றன. அவை அனைத்திற்கும் அவற்றின் தனிப்பட்ட முக்கியத்துவம் உள்ளது. ஓம் சாந்தி.